உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. வல்லமை ரேடியோ மூலமாக இந்த வேத பாடம் இன்னும் அநேகர் கேட்கக்கூடியதாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறபடியால் நாங்கள் அந்த வானொலி நிலையத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ஆண்டவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று நாங்கள் படிக்க ஆரம்பிக்க போகும் சங்கீதம் 78. சங்கீதம் 78. சங்கீதம் 78 ஒரு ஒரு பாடத்தில் நாங்கள் கற்று முடிக்க முடியாது. ஒரு நீண்ட 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 அதிகாரம். அதனால் நாங்கள் இதை 2 பாகங்களாக, ஏன் 3 பாகங்களாக கூட நாங்கள் அதை பிரித்து விளங்கிக் கொள்வது அவசியம். இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கொடுக்கும் தலைப்பு நீண்ட சரித்திர பாடம். நீண்ட சரித்திர பாடம். இது ஒரு ஞான சங்கீதம். எங்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கும் ஒரு சங்கீதம் மாத்திரமல்ல, எங்களுக்கு ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும் சங்கீதம். இட் இஸ் a wisdom song. ஞான சங்கீதம். நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் சரித்திர பாடத்தை வெறுத்தேன். அது சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஒரு பக்கத்துல. மற்ற பக்கத்துல எவ்வளவோ பெயர்களை, திகதிகளை மனப்பாடம் செய்ய வந்தது. அதனால் நான் சரித்திரத்தை நேசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் சரித்திரத்தை மிகவும் நேசிக்கிறேன். ஏதாவது ஒரு சரித்திர புத்தகம் என் கைக்குள் அகப்பட்டால் அதை நான் உடனடியாக வாசிப்பேன். அதிலிருந்து அறிவு ஞானத்தை கற்றுக்கொள்வேன். ஸோ சரித்திரத்தை படிப்பது எங்களுக்கு மிக மிக அவசியம். சரித்திரத்தில் இருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சரித்திரத்தில் நடைபெற்ற தோல்விகள், வெற்றிகள், சரித்திரத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கைகள், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் திருத்த வேண்டிய காரியங்கள், நாடுகளில் திருத்த வேண்டிய காரியங்கள், நன்றி செலுத்துதல். சரித்திரத்தில் அநேக நபர்கள் இருந்தார்கள், பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். பாராட்டப்பட வேண்டிய சில காரியங்கள், தீர்மானங்கள், அதே சமயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய காரியங்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நான் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது, சரித்திரத்தை நாங்கள் 5 முக்கிய பகுதிகளாக பிரிக்க முடியும். 5 முக்கிய பிரிவுகள். ஒன்று உலக சரித்திரம். எனக்கு விசேஷமாக இந்த 2 உலக மகா யுத்தங்கள், அதை பற்றி வாசித்து, அதை பற்றி அநேக படங்கள் கூட வந்திருக்கு. அவற்றையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு ஒரு மிக பெரிய ஆர்வம் இருக்கு. 2 உலக மகா யுத்தங்கள். ஸோ அது ஒரு முக்கிய அம்சம் சரித்திரத்தை படிக்கும் பொழுது. உலக சரித்திரம், வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று சொல்வோம். 2வது தனிப்பட்ட நாடுகளின் சரித்திரம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, இலங்கைக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, இந்தோனேஷியா நாட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. ஸோ இந்த சரித்திரங்களை கற்றுக்கொள்வது மிக அவசியம். 3வது மிக முக்கியமாக இஸ்ரவேல் நாட்டின் சரித்திரத்தை கற்றுக்கொள்வது. அது எங்களுக்கு வேதத்தில் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் நாட்டின் சரித்திரம். இஸ்ரவேல் நாட்டின் சிறப்பு என்ன? ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். அந்த நாட்டின் மூலமாகத்தான் எங்களுக்கு வேதம் வந்தது. அந்த நாட்டின் மூலமாகத்தான் எங்களுக்கு
ரட்சிப்பு, இரட்சகர் வந்தார். கடைசி காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் எவ்வளவோ சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. அவையெல்லாம் முக்கியமாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இஸ்ரவேல் நாட்டின் சரித்திரத்தை படிப்பதும் மிக மிக முக்கியம், அவசியம். அதேபோல் சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்டரி என்று சொல்வோம். சர்ச் ஹிஸ்டரி அதுவும் எங்களுக்கு மிக அவசியம். சபை சரித்திரம். நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரிக்கு போனால் அது கட்டாயமாக உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்படும் ஒரு பாடம், சபை சரித்திரம். சபை ஆரம்பித்தது முதல் இப்ப கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள், காரியங்கள். ஐந்தாவதாக, நாங்கள் சரித்திரத்தை படிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய சொந்த குடும்ப சரித்திரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலி ட்ரீ என்று சொல்வாங்க, குடும்ப மரம். ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து எங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்ன சாதனைகளை செய்தார்கள் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்வது அதுவும் எங்களுக்கு முக்கியம், அதுவும் எங்களுக்கு அவசியம். ஸோ இந்த ஐந்தையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் சரித்திரத்தை பற்றி நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாங்கள் கவனிக்க போகும் ஒரு காரியம், சங்கீதம் 78 முதல் 8 வசனங்களில் 7 முறை பிதாக்கள், பிள்ளைகள் குறிப்பிடப்படுகிறார்கள். இதை நீங்கள் ஒரு சிவப்பு பேனா எடுத்து கோடிட்டு நீங்களே அதை பார்த்து கொள்ள முடியும். 8 வசனங்களில் 7 முறை பிதாக்கள், பிள்ளைகள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் இதை சொல்ல போனா, தற்போதைய சந்ததி, the present generation, முந்திய சந்ததி, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததி, வரப்போகிற சந்ததி என்று நாங்கள் மூன்றாக பிரித்து படிக்கலாம். ஸோ இந்த சங்கீதத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதியவர் ஆசாப். ஆசாப் ஒரு ஆராதனை தலைவன். அவரை குறித்து நாங்கள் மிக விவரமாக 73ஆம் சங்கீதத்தில் படித்தோம். அவர் விசுவாசத்தை இழக்க போனார், தடுமாறி கீழே விழ போனார். அந்த சமயத்தில் ஆண்டவர் எப்படி அவரை தூக்கி எடுத்தார், அதுதான் சங்கீதம் 73. இப்பொழுது அந்த ஆசாப் எங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். முதல் 2 வசனங்களை நீங்கள் திரையில் பார்க்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய பைபிள்ல நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். முதல் 2 வசனங்கள், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன். அதனால் இந்த முதல் 2 வசனங்களில் ஆசாப் கொடுக்கும் சவாலை நாங்கள் சற்று கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன சவால் கொடுக்கிறார்? முதலாம் வசனத்தில், கவனமாக செவி கொடுங்கள். நான் சொல்ல போகும் காரியங்களை கவனமாக செவி கொடுங்கள். 2 காதுகளையும் திறந்து செவி கொடுங்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் அன்டிவைடட் அட்டென்ஷன். கவன சிதறல் ஏற்படாமல் நான் சொல்ல போகும் காரியங்களை கவனமாக செவி கொடுங்கள். என்ன சொல்ல போறார்? உபதேசங்கள், என் உபதேசங்கள், என் வாயின் வசனங்கள். நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதை அவர் 2 விதத்துல விளக்க போறார். 2ஆம் வசனம், என் வாயை உவமைகளால் திறப்பேன். உவமைகள் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட ஒரு திறமை. கற்றுக் கொடுக்கும் விஷயத்தில் உவமைகள் ஒரு மிக முக்கியமான
ஒரு கற்பித்து கொடுக்கும் கருவி, ஒரு டூல். உவமை என்று சொன்னால் என்ன? ஒரு வார்த்தையில் விளக்க போனால் ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அந்த சத்தியத்தின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இயற்கையிலிருந்து வரும் ஒரு காரியமாக இருக்கலாம். நாங்கள் அநேக முறை ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு கதையை நினைவு கூறும் பொழுது அந்த சத்தியம் தானாகவே எங்களுடைய மனதிற்குள் வரும். We learn a lot through stories. கதைகள் சொல்வதின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த கருவியை ஆசாப் பாவிக்க போகிறார் கற்றுக் கொடுக்கும் இந்த விஷயத்தில். மாத்திரமல்ல, மறைபொருள்கள் என்று சொல்றார். மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். மறைபொருள் என்று சொன்னால் ஆழமான ரகசியங்கள், சரித்திரத்தில் இருக்கும் ஆழமான ரகசியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். நாங்கள் அந்த சரித்திரத்தை மேல் நோக்கமாக பார்க்காமல் ஆழத்துக்குள் சென்று இந்த சரித்திரத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கும் மறைபொருள் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இதுதான் ஆசாப் அப்பொழுது கொடுத்த சவால். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் எங்களுக்கு அவர் கொடுக்கும் சவால். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் பிதாக்களின் அறிக்கை. பிதாக்கள் பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் பிதாக்கள் அறிக்கை செய்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு. பாருங்கள் 3ஆம் வசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். சோ பிதாக்கள் இந்த காரியங்களை சொல்லாவிட்டால் பிதாக்களோடு அந்த காரியங்கள் அப்படியே ஒளிந்து போயிருக்கும். சோ பிதாக்கள் பொறுப்புள்ள முறையில் சரித்திரத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப பிதாக்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் என்னுடைய மனதிற்குள் வந்தது. பிதாக்களை குறித்து சிந்திக்கும் பொழுது பிதாக்கள் நேரம் கொடுத்தார்கள். சரித்திரத்தை விளக்கி சொல்வதற்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்தார்கள். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் 4 பிள்ளைகளுக்கும் நேரம் கொடுத்தார்கள் கதைகளை சொல்வதற்கு. அநேக கதைகளை அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதன் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். என்ற தாயை நான் பெரிய விதத்தில் பாராட்டுகிறேன். சரித்திரத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்தவர் என்னுடைய தாய். பிதாக்கள் என்ற முறையில் இது இன்று உங்களுக்கும் எனக்கும் வரும் ஒரு பெரிய சவால். நாங்கள் நேரம் எடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு சரித்திரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது உலக சரித்திரமாக இருக்கலாம், எங்கள் நாட்டின் சரித்திரமாக இருக்கலாம், இஸ்ரவேலின் சரித்திரமாக இருக்கலாம், சபை சரித்திரமாக இருக்கலாம், உங்கள் சொந்த குடும்ப சரித்திரமாக இருக்கலாம். அதை நாங்கள் ஒரு பட்டியல் போட்டு அதை நாங்கள் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பார்களோ அதே விதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுத்தார்கள்? அதுதான் உங்களுடைய 2ஆம் புல்லட். நிச்சயமாக நடைபெற்ற சம்பவங்கள். சரித்திரத்தில் நிச்சயமாக நடைபெற்ற சம்பவங்களை அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார். கட்டுக்கதைகளை அல்ல. ஃபேரி டேல்ஸ், மித் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். நிச்சயமாக நடைபெற்ற சம்பவங்கள், சரீரத்தில் நடைபெற்றதாக நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள். மாத்திரமல்ல, 3ஆவதாக அவதானிக்க வேண்டும், இந்த கதைகளை அவர்கள் திரும்ப திரும்ப எடுத்து சொன்னார். ஒரு முறை சொல்லிவிட்டு அதோடு அவர்கள் நிப்பாட்டவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும்,
ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை சில சமயங்களில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ரிப்பீட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாட்டில் அநேக சத்தியங்களை திரும்ப திரும்ப எடுத்து சொன்னார். அது எங்களுடைய மனதில் உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்காக. சோ எங்கள் பிதாக்களும் அவ்விதமாக திரும்ப திரும்ப எடுத்து சொன்னார்கள். நான்காவதாக விரிவான முறையில் எடுத்து சொன்னார்கள். வெரி வெரி டீட்டெயில், விபரமாக எடுத்து சொன்னார்கள். எதையும் ஒளிக்காமல் மறைக்காமல் எல்லாவற்றையும் விரிவாக எடுத்து சொன்னார்கள். நான் தமிழ் வானொலியில் செய்திகள் கேட்கும் பொழுது ஒரு கட்டத்தில் குறும் செய்திகள் என்று சொல்வாங்க. குறும் செய்திகள் என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிப்பார்கள். குறும் செய்திகள். சரித்திரத்தை நாங்கள் குறும் செய்திகளாக கற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு விரிவான முறையில் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஐந்தாவது, தெளிவாக எடுத்து சொன்னார்கள். நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதை எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். கேள்வி பதில் நேரம் கூட அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதையும் நான் குறிப்புகளில் போட்டிருக்க வேண்டும். கேள்வி பதில். நாங்கள் மிக நன்றாக கற்றுக்கொள்வது கேள்வி பதில் முறைமையை பாவிக்கும் பொழுது. தெளிவாக அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இறுதி புலர் உணர்ச்சி பூர்வமாக அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது ஒரு அறிவு பாடம் மாத்திரமல்ல, உணர்ச்சிகளையும் தூண்டி எழுப்பும் ஒரு பாடமாக அமைந்தது. சில கட்டங்களில் கதைகளை கேட்கும் பொழுது எங்களை அறியாமலே நாங்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பிப்போம். ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? உணர்ச்சி பூர்வமாக அதை எடுத்து சொன்னார்கள். அருமையான பிதாக்கள் என்று சொல்லும்பொழுது நான் தாய்மார்களையும் அதில் உள்ளடக்கி இருக்கிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சவால். நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு. இந்த 6 குறிப்புகளை மனதில் வைத்து இவ்விதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 5 விதமான சரித்திரத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களோடு அது மறைந்து போகக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைட். பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் முக்கியமாக? 4ஆம் வசனத்தில் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். பின்வரும் சந்ததியான பிள்ளைக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். விவரிப்போம் என்ற வார்த்தை அதை முந்தைய ஸ்லைடில் நாங்கள் பார்த்தோம். விவரமாக எடுத்து சொல்ல வேண்டும். 4 காரியங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இந்த ஒரு வசனத்திலிருந்து. முதலாவது, எதையும் மறைக்காமல் ஒளிக்காமல். அப்படியே நாங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும். தாவீதின் வெற்றிகளை நாங்கள் எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறோம். கோலியாத்தை தோற்கடித்தார். அந்த கதை எவ்வளவு முறை சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தாவீதின் தோல்விகளையும் எடுத்து சொல்ல வேண்டும். விபசாரத்தில் ஈடுபட்டார், கொலை செய்தார், மூடி மறைத்தார். அதையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு வீரனுடைய வெற்றிகள், தோல்விகள், எதையும் மறைக்காமல் ஒளிக்காமல். 2வது, கர்த்தருக்கு துதியை கொண்டு வரும் செயல்களை எடுத்து சொல்ல வேண்டும் சரித்திரத்தில் இருந்து. 3வது, அவருடைய வல்லமையான கிரியை. அதில் ஒரு முக்கியமான கிரியை தான் சிருஷ்டிப்பு, கிரியேஷன். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பிரயோகித்து இந்த உலகத்தை படைத்தார். அதை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய அதிசயங்கள், வேதத்தில் நடைபெற்ற அதிசயங்கள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, எங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், எதிர்பாராத காரியங்கள்,
இவற்றை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான் என்னுடைய மகனுக்கு சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி அவருக்கு நான் குடும்பத்தில் நடைபெற்ற அநேக அதிசயங்களை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அவன் ஒரு புத்தக பூச்சி. என்னுடைய மகன் ஒரு புத்தக பூச்சி. அவனுக்கு புத்தகங்கள் என்றால் சரியான விருப்பம். ஒரு நூல் நிலையத்துக்கு எடுத்துக்கொண்டு போனா அவன் ஒரு 10-15 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து புத்தகமா வாசிப்பான். சரித்திரத்தை குறித்து அவன் தானாகவே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். ஆனால் குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. நான் என்னுடைய குறிப்பு புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சுருக்கமாக அந்த 4ஆம் வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப 5ஆம் வசனத்துக்கு நாங்கள் வரும்பொழுது தேவனுடைய சட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளை என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் பிதாக்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவருடைய சட்டங்களை குறித்தும் வேதத்தை குறித்தும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது. அது ஒரு கட்டளை, பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்ப நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்ல விருப்பப்படுகிறேன். அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன், அது சண்டே ஸ்கூல்ல அவங்க கற்றுக்கொள்ள போறாங்களே. சண்டே ஸ்கூல் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. சண்டே ஸ்கூல் எவ்வளவு நாள் நடக்குது? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு 4 முறை. எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறது அந்த பிள்ளைகளுக்கு? கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம். அநேக இடங்கள்ல 1 மணித்தியாலம் கூட இல்லை. ஆனால் அந்த 1 மணித்தியாலம் எடுப்போமே, அப்ப 4 மணித்தியாலம் தான் வருது ஒரு மாதத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. அதுவும் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வந்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காக வராமல் இருந்தால் அதுவும் இருக்காது. ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு? எண்ணிக்கையற்ற மணித்தியாலங்கள். அப்ப சண்டே ஸ்கூல் உதவி செய்யும், அது சப்போர்ட் பண்ணும். ஆனால் இட்ஸ் நாட் த பிரைமரி பிளேஸ் ஆஃப் லேர்னிங். கற்றுக்கொள்வதற்கு அது முதன்மையான இடம் அல்ல. அந்த தவறுக்குள் நாங்கள் போகக்கூடாது. எல்லாத்தையும் சண்டே ஸ்கூல்ல படிப்பிச்சு கொடுப்பாங்க என்ற அந்த பிள்ளையான எண்ணம் எங்கள் மனதில் இருக்கக்கூடாது. வீட்டில் தான் இந்த சத்தியங்கள், இந்த சரித்திரம் பெரிதளவில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இப்ப தாத்தா வயது வந்த எனக்கு இது ஒரு பெரிய சிலாக்கியம். என்னுடைய பேத்திக்கு நான் நேரம் எடுத்து காரியங்களை சொல்லிக் கொடுப்பது, சரித்திரத்தை சொல்லிக் கொடுப்பது என்னுடைய பேத்திக்கு. அது தாத்தா வயது வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆசீர்வாதம். பெற்றோர் தான் இதை கவனம் எடுத்து செய்ய வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த கட்டளை தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய சாட்சி என்று சொல்லப்பட்டுள்ளது, தேவனுடைய வேதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய சாட்சிகளையும் வேதத்தையும் நாங்கள் ஒன்றாக வைத்து படித்தால் அங்கே 2 காரியங்களை அவதானிக்க முடியும். மனிதனுடைய கடமைகள், அதை மனிதன் நிறைவேற்றும் பொழுது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். அந்த 2ஐயும் நாங்கள் பக்கம் பக்கமாக வைத்து நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட பொறுப்புகள், கடமைகள், அதை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது தேவன் எப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். உபாகமம் 32:46.
இவற்றை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இவற்றை நாங்கள் பிறகு PDF ஆக அனுப்பி வைப்போம். அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். எவ்வளவு ஒரு ஒரு சீரியஸ் கட்டளை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் இதை மிக கவனமாக அவதானித்து கீழ்ப்படிவதற்காக தேவன் இந்த சாட்சிகளை, வசனங்களை, உபதேசங்களை எங்கள் மனதுக்குள் போடுகிறார். பெற்றோருடைய மனதுக்குள், உள்ளத்திற்குள் அவர் அதை புகுத்துகிறார். ஒரு ஊசி கொடுக்கிற மாதிரி தேவன் முதல் பெற்றோருக்கு ஊசியை கொடுக்கிறார். இது எங்களுடைய மனதுக்குள் வந்து எங்களுடைய மனதை கைப்பற்றி எங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது எளிதாக நாங்கள் அதை அப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். யாத்ராகமம் 10:2 நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும், அதாவது பார்வோனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஊழியக்காரருடைய இருதயத்தையும் ஆண்டவர் கடினப்படுத்தினார். எதற்காக ஆண்டவர் கடினப்படுத்தினார்? ஆண்டவர் அந்த கடினமான உள்ளங்களை உடைக்கப் போகிறார். எப்படி உடைக்கப் போகிறார்? அவர் சாதிக்கும் அதிசயங்கள் மூலமாக. அதனால்தான் அந்த எகிப்து தேசத்தில் 10 பிளேக்ஸ் என்று சொல்வோம். எகிப்து தேசத்தின் மேல் ஆண்டவர் அனுப்பிய 10 நியாய தீர்ப்புகள். உண்மையாக சொல்ல போனால் அது எகிப்து தேசத்தின் 10 முக்கிய தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் மேல் ஆண்டவர் அனுப்பிய நியாய தீர்ப்புகள் எல்லாம் அதிசயங்கள், எல்லாம் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவற்றை அந்த பிதாக்கள் அனுபவித்து உணர்ந்து ஆண்டவருடைய விடுதலையை பெற்று அந்த சம்பவங்களை பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது சொல்லப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் என்ன நோக்கம், இந்த சரித்திரங்களை எடுத்து சொல்வதின் நோக்கம் என்ன? 6ஆம் வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. இது சரியான கிளியர், இது நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு குழப்பம் வரக்கூடாது. 5 தலைமுறைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டும். தேவனுடைய அதிசயங்கள், தேவனுடைய அடையாளங்கள், தேவனுடைய வேதம், தேவனுடைய சாட்சிகள் 5 தலைமுறைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். முதலாவது வந்து பிதாக்கள், 2ஆம் தலைமுறை அவர்களுடைய பிள்ளைகள், 3ஆம் தலைமுறை வரப்போகிற அடுத்த தலைமுறை, 4வது அவர்களுடைய பிள்ளைகள், 5வது அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள். சோ இதை இப்படி நீங்கள் பட்டியல் போட்டால் உங்களுக்கே விளங்க போவது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் மூலமாக இந்த தேவ அதிசயங்கள் சரித்திரமாக சொல்லப்படும் பொழுது 5 தலைமுறைகளை அது பாதிக்க போகிறது. 5 generations. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் போனால் உங்களோடு எல்லாம் முடிவடையும். நான் எப்பொழுதும் சொல்வேன், நான் மரிக்கும் பொழுது என்னோடு சில ரகசியங்கள் மரிக்கும். யாருக்கும் சொல்ல முடியாத ரகசியங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கு. ஒரு ரகசியமா இருக்கலாம், 2 ரகசியங்களாக இருக்கலாம். என்னோடு என்னுடைய மரணத்தோடு அந்த ரகசியங்கள் புதைக்கப்படும். ஆனால்
சரித்திரத்தை குறித்து, தேவ அதிசயங்களை குறித்து அது என்னோடு அது புதைக்கப்படக்கூடாது. 5 தலைமுறைகளுக்கு ஒரு செல்வாக்கு வர வேண்டும் என் மூலமாக. இது உங்களையும் என்னையும் நடுங்க வைக்க வேண்டும். நடுங்க வைக்க வேண்டும். நாங்கள் வியர்வ சிந்த வேண்டும். பாருங்கள், நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை குறித்து. நாங்க வேலை செய்கிறோம், அவங்கள வகுப்புகளுக்கு எடுத்துட்டு போறோம், எக்ஸாம்ஸுக்கு எடுத்துட்டு போறோம், எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறோம். நல்லது. ஆனால் அதே உற்சாகத்தோடு நாங்கள் அவர்களுக்கு வேத சரித்திரத்தை கற்பித்துக் கொடுக்கிறோம். அதே உற்சாகத்தோடு நாங்கள் சபை சரித்திரத்தை கற்றுக் கொடுக்கிறோம். அதே உற்சாகத்தோடு இஸ்ரவேலின் சரித்திரத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அங்கத்தான் நாங்கள் பெரிதளவில் தவறுகிறோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய கவலையை கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம். கவலையை கொண்டு வர வேண்டிய காரியம். இப்ப பாருங்கள், சங்கீதம் 78 7ஆம் வசனம். தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும். இந்த நோக்கம் என்று சொன்னோம். அதான் அந்த தலைப்பு கொடுத்திருக்கிறோம். நோக்கம் என்ன? நோக்கம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். எந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த 5 விதமான சரித்திரத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப பார்ப்போம் மற்ற ஸ்லைடில். அதை நாங்கள் பிரித்து காண்பிக்க போறோம். முதலாவது நோக்கம், எங்கள் பிள்ளைகள், வரப்போகிற சந்ததிகள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் நேசித்த தேவன், நான் ரட்சிப்பை பெற்ற தேவன், அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ற அப்பாவுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், என் அப்பாவுடைய இரட்சகர் தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வரப்போற சந்ததி தேவ செயல்களை மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாது. அதனால்தான் நாங்கள் கனடாவில், அமெரிக்காவில் ரிமெம்பரன்ஸ் டே என்று வைக்கிறோம். நவம்பர் மாதத்தில் வரும் ரிமெம்பரன்ஸ் டே, ஞாபக தினம். யுத்தங்களில் தங்கள் ஜீவனை தியாகம் செய்த போர் வீரர்கள், வீராங்கனைகள், நாங்கள் அவர்களை மறக்கக்கூடாது. ஏன்? அவர்கள் தங்கள் ஜீவனை தியாகம் செய்தபடியால் தான் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நாங்கள் சமாதானத்தோடு இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அநேக முறை இந்த ரிமெம்பரன்ஸ் டே கூட்டங்களை, ஆராதனைகளை நான் டிவியில் பார்ப்பேன். சொல்லப்படும் கதைகள், அநேகர் அழுது கொண்டிருப்பாங்க. என்னை அறியாமலே நானும் உணர்ச்சி வசப்பட்டு நானும் அழ ஆரம்பிப்பேன். அதுதான் அந்த ரிமெம்பரன்ஸ் டேல இருக்கிற தனி சிறப்பு. தேவ செயல்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம். எவ்வளவோ காரியங்களை பற்றி நாங்க கதைக்கிறோம், அரசியலை பற்றி கதைக்கிறோம், போட்டிகளை பற்றி, விளையாட்டுக்களை பற்றி கதைக்கிறோம், கல்வியை பற்றி படிக்கிறோம், கதைக்கிறோம். அதெல்லாம் நல்லது, அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஆனால் தேவ செயல்களை நாங்கள் எடுத்து கூறுகிறோமா? தேவ செயல்களை நாங்கள் எடுத்து கூறுகிறோமா? அதுதான் முக்கியம். இன்னும் ஒரு நோக்கம் இருக்கு, பாருங்கள் கவனமாக. 3ஆம் புல்லட், கீழ்ப்படிதலுக்காக. தேவனை நம்ப வேண்டும் தலைமுறைகள். தேவ செயல்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த தேவனுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிதலின் பாதையில் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அதுதான் 3 முக்கிய நோக்கங்கள். நாங்கள் ஏன் சரித்திரத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும்?
இப்பொழுது ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது 8ஆம் வசனத்தில். என்ன எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது? இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இது எதை குறிக்கின்றது? இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷ காலமாக வனாந்திரத்தில் பிரயாணம் எடுக்கும் பொழுது அந்த முழு சந்ததியும் 20 வயதுக்கு மேற்பட்ட முழு சந்ததியும் வனாந்திரத்தில் இறந்தார்கள். ஏன் இறந்தார்கள்? அவிசுவாசத்தின் காரணமாக, தேவனுக்கு விரோதமாக கதைத்தபடியால், தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த வனாந்திரத்தில் எவ்வளவோ மரண அடக்க ஆராதனைகள், மோசே நடத்திய, ஆரோன் நடத்திய ஆயிரக்கணக்கான மரண அடக்க ஆராதனைகள் அந்த வனாந்திரத்தில். இங்கு அது ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது 8ஆம் வசனத்தில். அந்த சந்ததி, அந்த வனாந்திரத்துக்கூடாக பிரயாணம் எடுத்த அந்த சந்ததி, 40 வருஷ காலமாக அந்த வனாந்திரத்தில் பிரயாணம் எடுத்த சந்ததி, அவர்களை எப்படி நாங்கள் விவரிக்கலாம்? முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. துக்கமான வார்த்தைகள், துக்கமான வார்த்தைகள். முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி, தேவனை குறை சொல்லும் சந்ததி, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் சந்ததி, தேவனுக்கு மரியாதை கௌரவம் கொடுக்காத சந்ததி, தேவனை ஆராதனை செய்யாத சந்ததி, தேவனுக்கு கீழ்ப்படியாத சந்ததி, தேவ வசனத்திற்கு செவி கொடுக்காத சந்ததி என்றெல்லாம் நாங்கள் அந்த சந்ததியை விவரிக்க முடியும். யாத்ராகமம் 33:3ஆம் வசனம், நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள், இப்ப பாருங்கள், கவனமாக பாருங்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆங்கிலத்தில் ஸ்டிஃப் நெக்ட், யூ ஆர் அ ஸ்டிஃப் நெக்ட் ஜெனரேஷன். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனால் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன், நான் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன். அப்ப யாரும் உங்களை தாக்கலாம், பாம்புகள் உங்களை கடிக்கலாம், நீங்கள் இறந்து போவீர்கள். பயங்கர நியாய தீர்ப்பு, தேவ பிரசன்னத்தை இழக்கும் நியாய தீர்ப்பு. அருமையானவர்களே, எதை நாங்கள் இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் இழக்கவே கூடாது. அது ஈடு செய்யப்பட முடியாத ஒரு இழப்பு. ஏன் அந்த இழப்பு வந்தது? இவர்களுடைய மனப்பான்மை. அவர்கள் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அப்போஸ்தலர் 7:51 ஸ்தேவான் யூத நீதிமன்றத்திற்கு பிரசங்கம் கொடுக்கிறார். அந்த பிரசங்கத்தில் யூத மக்களுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்றார். இதுதான் வசனம். அப்போஸ்தலர் 7:51, வணங்கா கழுத்துள்ளவர்களே. நாங்கள் போதகர்கள் என்ற முறையில் எங்களுடைய சபையாரை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? அருமையானவர்களே, தேவனால் நேசிக்கப்பட்டவர்களே, தேவ பிள்ளைகளே என்று உயர்வாக நாங்கள் கதைக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பாவித்தா உங்களுடைய ஊழியம் அந்த தினத்திலே முடிவடையும். வணங்கா கழுத்துள்ளவர்களே, ஏன் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி பாருங்க என்ன நடக்கும் என்று.
ஆனால் ஸ்தேவான் தைரியத்தோடு யூத நீதிமன்றத்திற்கு எடுத்து கூறும் வார்த்தைகள். இது சாதாரண மக்கள் அல்ல. தன்னுடைய ஜீவன் இந்த யூத நீதிமன்றத்தின் கையில் இருக்கின்றது. ஸ்தேவான் கெஞ்சி தன் உயிருக்காக உயிர் பிச்சை கேட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. சத்தியத்தை எடுத்து சொல்றார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல். பாத்தீங்களா பிதாக்கள் என்ற வார்த்தை? கோடிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எழுந்து நிற்கிறீர்கள். இப்பொழுது ஒரு புதிய வாக்கியத்தை ஸ்தேவான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய இருதயங்கள், செவிகள் விருத்த சேதனம் பெறாத செவிகள், இருதயம். அதன் அர்த்தம் என்ன? மென்மையான இருதயங்கள் அல்ல, இது கடினமான இருதயங்கள். தேவ வசனம் உள் நுழையாத விதத்தில் கடினமாக்கப்பட்ட இருதயங்கள் செவிகள். செவிகளுக்கு கூட ஒன்றும் உள்ளுக்கு போவதில்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட செவிகள், அடைக்கப்பட்ட செவிகள், கடினமாக்கப்பட்ட உள்ளங்கள். ஸ்தேவான் சொல்றார், நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இது ஒரு மிக பயங்கர குற்றச்சாட்டு, பயங்கர குற்றச்சாட்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழுந்து நிற்கும் மக்கள் நீங்கள், உங்களுடைய பிதாக்களை. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழுந்து நின்றால் நம்பிக்கையே இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் தான் குற்ற மனசாட்சியை கொண்டு வர்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மனம் திரும்புதலின் பாதையில் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு இரட்சகரை காண்பிக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை ரட்சிக்கிறார். அவருக்கு விரோதமாக நாங்கள் எழுந்து நின்றால் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படலாம்? நாங்கள் அழிக்கப்படுவோம். ஸ்தேவான் என்ன சொல்றார்? இருதயங்கள் தேவனோடு சரியான உறவில் இருக்கவில்லை. உங்களுடைய இருதயங்கள் தேவனோடு இணைக்கப்படாத இருதயங்கள். ஒரு உறவு இல்லை, உங்களுக்கு ஒரு உறவு இல்லை, ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லை ஆண்டவரோடு. அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை, மிகவும் எளிதில் வழி தவறி சென்றார்கள், பின்வாங்கி போனார்கள். எங்கள் எல்லாருக்கும் நேரிடக்கூடிய ஒரு காரியம். நாங்க சொல்லக்கூடாது அது அவங்க. எங்களுக்கும் ஒரு மனித தன்மை இருக்கு, ஒரு பொல்லாத பிசாசு இருக்கிறார், எங்களை சோதித்துக் கொண்டிருக்கும் பிசாசு. நாங்களும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளாமல் வழி தவறி போன ஆடுகளை போல் வழி தவறி போய் பின்வாங்கி போய் தேவனுடைய நியாய தீர்ப்பை தான் நாங்கள் பெறுவோம், பிதாக்கள் என்ற முறையில். இப்பொழுது ஆசாப் என்ன செய்ய போறார்? ஒரு கோத்திரத்தை உதாரணமாக பாவிக்க போறார். 9ஆம் வசனம். எந்த கோத்திரம்? எப்ராயிம் என்ற கோத்திரம். அவர்களுடைய கோழைத்தனத்தை அவர் எடுத்து காண்பிக்க போகிறார். 9ஆம் வசனம். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்து நாங்கள் ஒரு முழு பிரசங்கத்தை கொடுக்க முடியும், ஒரு முழு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த எப்ராயிம் கோத்திரம் ஒரு மிக முக்கியமான கோத்திரம், எண்ணிக்கையில் ஒரு பெரிய கோத்திரம். ஆனால் 10 கோத்திரங்கள் கலகம் செய்யும் பொழுது
இந்த எப்ராயிம் கோத்திரம்தான் அந்த கோத்திரங்களுக்கு தலைமத்துவத்தை கொடுத்தது. முன்னிலையில் இருந்து இந்த 10 கோத்திரங்களும் கலகம் செய்வதற்கு பிரதான மூல காரணமாக இருந்தது இந்த எப்ராயிம் கோத்திரர். இவர்களுக்கு பெருமளவில் ஆயுதங்கள் இருந்தும் அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யாமல் நாட்டை காக்காமல் பின்வாங்கினார்கள். யுத்த நாளில் தங்கள் முகத்தை இருதயத்தை எதிரிக்கு காண்பிக்காமல் முதுகை காண்பித்தார்கள். அதனால் அவர்களுடைய கோழைத்தனம் ஆசாப்பினால் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள், பெருமளவில் ஆயுதங்கள் இருந்தது என்ற போதிலும் யுத்தத்தில் ஈடுபடாமல் முதுகை காட்டி தங்கள் சகோதரரை உதவி செய்யவில்லை, நாட்டை காக்கவில்லை. அதுதான் குற்றச்சாட்டு. இது எங்களுக்கு எந்த விதத்தில் பொருந்தும்? நாங்களும் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். பிசாசுக்கு விரோதமாக, பாவத்திற்கு விரோதமாக, சுயத்திற்கு விரோதமாக, மாம்சத்திற்கு விரோதமாக, சோம்பேறித்தனத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் எனக்கு வருகிற ஒரு மிக பெரிய சோதனை சோம்பேறித்தனம். பிசாசின் குரலை ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன். அடே, உனக்கு 71 வயதுடா, ஏன் நீ இன்னும் இப்படி சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 பிரசங்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறியே, டேக் இட் ஈஸி மேன். சோசா வாழ வேண்டியவன் தானே நீ? சோம்பேறித்தனத்திற்குள் என்னை திசை திருப்ப பிசாசு எடுக்கும் முயற்சிகள். நாங்கள் எல்லாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். எனக்கு இருக்கிற தாக்கம் உங்களுக்கு இருக்காது, இன்னொரு விதத்துல வரும் உங்களுக்கு. உலகத்தை நேசிப்பதற்கு ஒரு சோதனை வரலாம் உங்களுக்கு. உலகத்தை பிரியப்படுத்த உங்களுக்கு ஒரு சோதனை வரலாம். நாங்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த 2 வசனங்கள் எவ்வளவு பொருத்தமான வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. மரண நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும். அதுவரைக்கும் இந்த நல்ல போராட்டத்தில், விசுவாச போராட்டத்தில், விசுவாசத்தை காத்து கொள்ளும் போராட்டத்தில், விசுவாசத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதிலிருந்து பின்வாங்க முடியாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் எங்கள் முதுகை காண்பிக்க முடியாது. நாங்கள் முன் நின்று யூ டேக் த புல்லட்ஸ், குண்டுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. நாங்க எல்லாம் இதை தேடுறோம், சொகுசத்தானே தேடுறோம். We are all looking for a comfortable life, convenient life. என்னைய தொந்தரவு செய்யாத, என்ன தொந்தரவு செய்யாத. எனக்கு தெரியும், அநேக இந்த கொஞ்சம் 50 வயது தாண்டின பிறகு அநேக விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க, இப்போ வாலிபர்கள் தான் முன் நின்று எல்லாத்தையும் செய்ய வேணும், எங்கட காலம் முடிஞ்சிச்சு. யார் சொன்னது ஐயா? யார் சொன்னது உங்களோட காலம் முடிவடைந்தது என்று? பிசாசு சொல்லும் பெரிய பொய். அதை நாங்கள் விசுவாசித்து வாலிபரை முன்னுக்கு அனுப்புவோம் என்று. வாலிபரை முன்னுக்கு அனுப்பணும், ஆனால் எங்களுக்கு அனுபவம் இருக்கு, எங்களுக்கு முதிர்ச்சி இருக்கு. நாங்கள் அடுத்த வாரம் ஒரு பாசறையை நடத்த போகிறோம். அந்த பாசறையின் தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சி. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி? 3 நாளா அதை நாங்க கற்றுக்கொள்ள போறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனாய், முதுக காண்பிக்கும் போர் சேவகன் அல்ல, என்னுடைய உயிரை தியாகம் செய்ய விருப்பப்படும் ஒரு வீரனாக
ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய கடமை தீங்கு அனுபவி, endure suffering, கஷ்டங்கள் அனுபவி. எல்லாம் சொகுசாக நடைபெறாது. கஷ்டங்கள் இருக்கு, வியாதிகள் வரும், வறுமை இருக்கும், எதிர்ப்புகள் வரும். சோ நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. களைப்பு வரும், ஆனா ஆண்டவர் அதை கவனித்துக் கொள்வார். சோர்ந்து போகக்கூடாது. சோ எப்ராயிம் கோத்திரம் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. யுத்த நாளில் முதுகை காண்பித்த கோத்திரம். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை குறித்தும் என் வாழ்க்கையை குறித்தும் ஒருபோதும் எழுதப்படக்கூடாது. யுத்தத்தில் முன்னின்று முகத்தை இருதயத்தை காண்பித்து ஐ டுக் த புல்லட்ஸ், குண்டுகளை நான் என் சரீரத்திற்குள் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சொகுசான வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேவனுடைய, அதாவது இந்த எப்ராயிம் கோத்திரர், எப்ராயிம் என்ற வார்த்தை இஸ்ரவேல் நாட்டுக்கும் பாவிக்கப்படும். சில இடங்களில் அப்படித்தான் பாவிக்கப்பட்டிருக்கு. சோ அதை நாங்கள் ஒரு கோத்திரமாக எடுக்கலாம், இல்லாவிட்டால் இஸ்ரவேல் நாட்டை முழுமையாக நாங்கள் எடுக்கலாம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும். பாருங்கள், ஒரு குற்றச்சாட்டுக்கு மேல் இன்னொரு குற்றச்சாட்டு. ஆண்டவர் இந்த கோத்திரத்தை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறார், நீதிமன்றத்திற்கு எடுத்துட்டு போறார். நீதிமன்றத்துக்கு போனால் குற்றச்சாட்டுகள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அதை இப்ப ஆண்டவர் செய்கிறார். குற்றச்சாட்டுகளை தெளிவாக காண்பிக்கின்றார். 9ஆம் வசனத்தில் பார்த்து விட்டோம் என்ன குற்றச்சாட்டு என்று. யுத்த நாளில் முதுகை காண்பித்து கோழைத்தனமாக நடந்தார்கள். இப்ப இந்த 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் என்ன குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படுகிறது. 2 குற்றச்சாட்டுகள். தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. தேவ ஜனம் யார்? உடன்படிக்கையின் ஜனம், பீப்புள் ஆஃப் த கவினன்ட். தேவன் தம்முடைய மக்களோடு ஒரு உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறார். ஆனால் இந்த கோத்திரம் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளவில்லை, அதிலிருந்து விலகி வந்தது. திருமண உறவு ஒரு உடன்படிக்கை. சோ விவாக ரத்து ஆண்டவருடைய சித்தம் அல்ல. விவாக ரத்து என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையிலிருந்து நான் வெளிவருகிறேன், வெவ்வேறு காரணங்களுக்காக அந்த உடன்படிக்கையிலிருந்து நான் வெளிவருகிறேன். 2ஆம் குற்றச்சாட்டு, இது 3ஆம் குற்றச்சாட்டு என்று எடுக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. சுலபமான குற்றச்சாட்டுகள் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதுல கன்ஃபியூஷன் இல்லை, இதுல குழப்பம் வரக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல் அதற்கு கீழ்ப்படியவில்லை, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்தால் இதே குற்றச்சாட்டு தானே ஆண்டவர் கொண்டு வரார். நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், அந்த உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்றோமா? ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சின்ன உதாரணம். வாரத்துல ஒரு நாள் 1.5 மணித்தியாலம் நாங்கள் சர்ச்சுக்கு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். 5-6 நாள் வேலைக்கு போறோம். வாரத்துல ஒரு நாள் 1.5 மணித்தியாலம் உடன்படிக்கையின் மக்கள் என்றபடியால் தேவனுடைய ஜனத்தோடு ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்து தேவ வசனத்தை கேட்டு ஒருவரை தனிப்பட்ட முறையில் உற்சாகப்படுத்தி எவ்வளவு தவறி விடுகிறோம். தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. நாளைய தினம்
இந்த வேத பாடத்தில் தயவு செய்து கலந்து கொள்ள முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் என்று சொன்னால் திங்கட்கிழமை கெனடிய விசுவாசிகளுக்கு காலையில் 9 மணி, இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு பின்னேரம் 6:30 மணி. நான் 2 காரியங்களை மார்க் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து விளக்கி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து தேவனை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், 12 அறிகுறிகள், 10 அறிகுறிகள். தேவனை நான் நேசிக்கிறேன் என்று நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? 10 அறிகுறிகள், 10 signs. அது ஒன்று. என்னுடைய அயலானை நான் எப்படி நேசிக்கிறேன்? 12 அறிகுறிகள். நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு பாடம். நாளைய தினம் இது நான் செய்யறபடியால் நான் சொல்லவில்லை, ஆனால் வேதத்திலிருந்து அப்படியே வரப்போகிற ஒரு பாடம். 22 அறிகுறிகள். தேவனை நான் நேசிக்கின்றேனா? 10 அறிகுறிகள். என் அயலானை நான் நேசிக்கின்றேனா? 12 அறிகுறிகள். இது தேவ கட்டளைகள். நான் தேவனை நேசிக்க வேண்டும், என் அயலானை நேசிக்க வேண்டும். தேவ கட்டளைகள். இன்னும் ஒரு காரியம், இது நான் appetizer என்று உங்களுக்கு சொல்ல போறேன், விளம்பரம். பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகங்களில் 613 கட்டளைகள் இருக்கு. மொத்தமா 66 புத்தகங்கள் வேதத்தில். முதல் 5 புத்தகத்திலேயே 613 கட்டளைகள் வருது. அப்ப உங்களோட வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இதற்கு ஒப்பிட்டு பார்ப்போம். தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? அந்த 613 கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? அதுதான் இந்த வேதம் வாசிக்கிறது ஒரு பயங்கரமான காரியம். வேதாம கல்லூரிக்கு போய் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடிச்சு புரண்டு சிலர் போறாங்க. நான் சொல்லும் காரியம் அடே நில்லடா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 613 கட்டளைய கீழ்ப்படிய நீ தயாரா? அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள், தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. குற்றச்சாட்டுகள். இப்ப பாருங்கள், இந்த ஒரு வசனத்தையும் பார்ப்போம். 11ஆம் வசனம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். 4ஆம் குற்றச்சாட்டு. 4ஆம் குற்றச்சாட்டு, அவர்களுக்கு ஒரு குறுகிய நினைவகம். மிக எளிதில் மறந்து விட்டார்கள். எதை மறந்து விட்டார்கள்? தேவனுடைய செயல்கள், தேவனுடைய அதிசயங்கள். சோ அது 5ஆம் குற்றச்சாட்டு. மறந்து விட்டார்கள். சோ அதனால்தான் நாங்கள் மிகவும் நேசித்து எங்களுடைய ஆராதனைகள் முடிவடையும் பொழுது ஒன்றாக சொல்லும் வார்த்தைகள், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 106:22 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இது நம்ப முடியாத வார்த்தைகள். நம்ப முடியாத வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள். இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். சங்கீதம் 106:22. அதே சங்கீதம் 13ஆம் வசனத்தில், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அந்த சீக்கிரமாய் என்ற வார்த்தையை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்க உங்களோட பைபிள்ல. வட்டம். சீக்கிரமாய் 24 மணித்தியாலங்கள் முடிவடைவதற்கு முன் ஆண்டவருடைய கிரியைகளை மறந்துவிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு சரியா வியர்வை வருது.
வியர்வை வருது. ஏன் தெரியுமா? இது என்னை விவரிக்கும் வசனங்கள். நான் மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. நான் முதல் என்ன பார்க்க வேண்டும்? இது என்னுடைய வாழ்க்கையை விவரிக்கும் வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள். யுத்த நாளில் முதுகை காட்டினேன். I didn't take the bullets. ஒரு இணங்காத கடின உள்ளம் படைத்தவன். காது கூடாக ஒன்னும் உள்ளுக்கு போகுதில்லை. காதுகள் அடைப்பட்டிருக்கு. தேவ உடன்படிக்கையை நான் கை கொள்ளவில்லை, அதை உடைத்து விட்டேன். தேவ கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியவில்லை. இன்னும் சில மணித்தியாலங்களில் அந்த 22 அறிகுறிகளை நாங்கள் படிக்கும் பொழுது சரியா வியர்வை கடலுக்குள் நீங்கள் செல்ல போறீங்க. ஏன்? நாங்கள் அவற்றை கடைபிடிக்கவில்லை. அவர் செய்த அதிசயங்களை உடனே மறந்து விட்டேன். 24 மணித்தியாலம் கூட செல்லவில்லை, மறந்து விட்டேன். இதுதான் எங்களுடைய மனித தன்மை. நாங்கள் எவ்வளவாக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், எவ்வளவாக மனம் திரும்ப வேண்டும். சோ நேரம் கடந்து விட்டபடியால் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி போட போகிறோம். இதே பாடத்தை நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 78 பகுதி 2. ஆனால் திரும்பவும் ஒரு சின்ன விளம்பரம். உங்களால் கலந்து கொள்ள முடியும் என்றால் தயவு செய்து எதையாவது போஸ்ட்போன் பண்ண வேணும் என்றால் தயவு செய்து அதை போஸ்ட்போன் பண்ணி இந்த மார்க்ஸ் விசேஷ புத்தக பாடத்தை கலந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமையில் கெனேடிய விசுவாசிகளுக்கு காலையில் 9 மணி, இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு பின்னேரம் 6:30 மணி. நான் உண்மையாக தேவனை நேசிக்கிறேன் என்றால் 10 அறிகுறிகள். என் அயலானை நான் நேசிக்கிறேன் என்றால் 12 அறிகுறிகள். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதா என்று சோதித்து பார்ப்பதற்கு கொடுக்கப்படும் 22 அறிகுறிகள். ஜெபிப்போம். இந்த சரித்திர பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்திலிருந்து நாங்கள் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. 5 விதமான சரித்திரங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். சரித்திரத்தை நாங்கள் வெறுக்காமல், நாங்கள் அதை நேசித்து, நாங்கள் அதற்காக நேரம் செலவழித்து, நாங்கள் சரித்திரத்தை கவனமாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி திருத்த வேண்டுமோ அவற்றை குறித்து நீர் எங்களுக்கு ஒரு உணர்வை தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.